வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீட்டில் எந்த ஒரு சுப காரியமும் நடக்க மாட்டேங்குது. அதாவது திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தும் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். வரன்கள் சரியா அமையாது. நம்ம எங்கேயாவது ஜாதகத்தை அந்த பிள்ளைகளோட ஜாதகத்தை காமிச்சாலுமே தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீடு கட்டுறது, வீடு பால் காய்ச்சறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த ஒரு விஷயமும் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் முன்னோர்களோட சாபமோ, அதற்கு பிறகு கன்னி தெய்வ வழிபாடு கிடையாது, குலதெய்வ வழிபாடு கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது வீட்டில் எந்த ஒரு சுப காரியமும் நடக்காது. அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முன்னோர்களோட வழிபாடெல்லாம் கரெக்டாக பண்ணணும். இந்த திதி கொடுக்கறது, அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். குலதெய்வ வழிபாடு, உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்கோ அங்கே போய் அதுக்கு உண்டான வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த பூஜைகள்லாம் பண்ணுறது நீங்கள் பண்ணணும். அதற்கப்புறமா கன்னி தெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். இல்லைங்க, எங்களுக்கு குலதெய்வங்கள்லாம் தெரியாது, நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு நினைக்கிறவங்க இந்த யூடியூப்லேயே எத்தனையோ வீடியோக்கள்லாம் சொல்கிறாங்க குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது. நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்கலன்னா முருகனை வழிபடலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்னு எவ்வளவோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணால் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கன்னி தெய்வ வழிபாடும் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு மாற்றங்கள் தெரிய வரும். உங்கள் வீட்டில் எல்லா சுப காரியமும் தடை இல்லாமல் நடக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், துர்மரணம் ஏற்படாது. அதாவது இளம் வயதிலே மரணம் ஏற்படாது. இந்த ஆக்சிடெண்ட் ஆகுறது, இந்த ஒரு அசுப விஷயங்களும் வீட்டில் நடக்காது. ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் வழிபாடும், கன்னி தெய்வ வழிபாடும், குலதெய்வ வழிபாடும் நம்மளை காத்து நிற்கும். இதை முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவான பதில் அளிக்கப்படும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.